என்ன மச்சான் என்ன மாதிரி? ஓ மச்சான் 2500 ரூபா கிடச்சிது. அப்ப அட்டை காசு என்ன மாதிரா? அட நாளைக்கு கடல் இல்லை தான், நாளைக்கு அது வேண்டும். சரி சரி, ஏரியாவுக்கு போகிறேன், குளிச்சு டக்குன்னு வானே. சரி, நான் குளிச்சுட்டு வாங்க. வந்துட்டாரு. இனி விடிஞ்ச மாதிரி தான். பிள்ளைற காசையும் வாங்கி எடுத்துடணும். இஞ்சேருங்க. செலவு காசு தர போறீங்க. காசு காசு இந்தா இதை வச்சுக்க. இது என்னது காணும்? ஸ்கூலுக்கு காசு கொடுக்கணும், சமைக்கணும், கடன் காசு கொடுக்கணும். தாங்க. இப்போ இதை வச்சு சமாளி, வார கடனுக்கு பார்ப்போம். அட என்னடா இது, எப்ப பாரு காசு, டியூஷன் காசு, பள்ளிக்கூட காசு. என்ன மச்சான், வெளில வந்துட்டியோ?
ஓண்டா நான் வந்து ஒரு டின்னு அடிச்சுட்டேன். என்ன மச்சான் தொழில் முடிச்சு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ஒரே காசு காசுன்னு கரைச்சல் மச்சான். டின் வச்சிருக்க மச்சான். நான் வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆ அட 1000 ரூபாண்டா மிச்சான். இந்த அடி மச்சான். ஏண்டா நீ அடியோடு பரவாயில்லதாடா. அதுக்கு முதல்ல குடிதானே மச்சான், அதுக்கு புறாதானா குடும்ப பிரச்சனை. தெரியாத மாதிரி கேக்குற. ஐயோ அடே காத்தும் சரியான அவதி, மேலாம் அழுப்பா இருக்கு மச்சான். இன்றைக்கு ஃபுல்லா அடிச்சாதான் மச்சான் நித்திர வரும். அடே பியருக்கு விலையை கூட்டிடுவான் போல இருக்குன்னு மச்சான். இது தொழில ராங்கியா செஞ்சாதான் மச்சான் நல்லா குடிக்கலாம். இந்த வீடியோ அடி மச்சான். டேய் என்னடா தடுமாறுறா? சாப்பிடல மச்சான், வெறும் வயிற்றோட வந்து அடிச்சிட்டேன் மச்சான். அதான் சரி சரி மெல்ல அடி. என்ன மச்சான் வீட்டை யோசிச்சா வேற பிரச்சனைடா. நேற்று 1000 தேத்தனிக்கு வேணு கச்சான்ல பலக பொறுத்து கொண்டுடா இப்படா கொண்டு பாடா வீட்டுக்கு. அட்டைக்கு சொன்னாலும் கேட்குறாங்க. ஏழு வரைக்கும் தானே செய்யலாம். இந்தா இதை கொடுத்து காசு வாங்கிட்டு வா. வாமா வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம், காசை முதல் தாங்க. அப்பா தந்த காசு கடக்கணை கொடுக்கவும் சமைக்கவும் தான் காணும். நான் சொல்லிட்டுல போனேன், நீங்க சொல்லலையா அப்பாட்ட? இரும்பு வித்த காசு 60 ரூபாய் இருக்கு, வேணுமெண்டா அதை கொண்டு போ. அம்மா அப்பா அங்க. அப்பா எங்கயா? உங்க அப்பா எங்க இருப்பாருன்னு உனக்கு தெரியாதா? போய் பாரு. அப்பா அப்பா அப்பா
யாருக்குள்ள நீ இவ்விடத்துக்கு வரலாமா? படிக்கிறக்குள்ள எங்கெல்லாம் வரக்கூடாது. பொம்பளை பிள்ளை இப்படி வந்து நிக்கிற. ஏய் பிள்ளை, நீ எங்க வந்த? எங்க அப்பா இங்க வர வச்சிட்டாரு. இந்த மாணவியின் கல்வி தேடலுக்கான பயணம் இது. பெற்றவரின் ஒருபற்ற மனப்பாங்குதான் இவள் பயணத்திற்கு தடைக்கதை. இங்கு இந்த மாணவி செய்வது சரியா தவறா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நம் சமூகம்தான்.